அப்பா வந்து அண்ணனுக்கு பெரிய வில்லனா இருந்திருக்காரு. ஏன்னா செகண்ட் ஷோ போயிட்டு வந்தாருன்னா லேட்டா வரக்கூடாதுன்னு சொல்லுவாரு. லேட்டா வந்தாருன்னா நீ அங்கேயே வெளியில நில்லுன்பாரு. மாடியில இருந்து திட்டு விழுகும், எங்கன்னா அப்படியே மேல பாத்துட்டே இருப்பாரு. நான் தான் போட்டு கொடுப்பேன். அப்பா கேட்டு திறக்கிற சத்தம் கேக்குது, அண்ணன் வந்துட்டான் போல இருக்குன்னு. அப்ப கரெக்டா லைட் போடுவாரு. நம்ம வேலை அதுதானே, ரெண்டாவது பிறந்தவங்களுக்கு என்ன வேலை, பெருசா போட்டு கொடுக்கறது தானே வேலையே. சோ கரெக்டா போட்டு கொடுத்துருவோம். சாபம்லாம் விட்டுருக்கேன், நீ நல்லாவே இருக்க மாட்டடா அளவுக்கு. எவ்வளவு கடுப்பா இருக்கு யோசிச்சு பாருங்க. உங்க பைக்கு நான் தொடச்சு வச்சிருக்கேன், ஆனா பைக் அங்க நிக்காது, எடுத்துட்டு போயிருவாரு. பயங்கரமா சண்டை வந்திருக்கு, ஏகப்பட்ட சண்டை போட்டிருக்கோம். கொஞ்சம் இந்த சண்டை எல்லாம் கிடையாது. அப்புறம் வந்து நீங்க இந்த வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அப்பெல்லாம் பிஸ்கட் வாங்கிட்டு வருவாங்க. பிஸ்கட் வாங்கிட்டு வந்து அதை பங்கு போடுவோம் உட்காந்து. இந்த பிஸ்கட்ல இந்த 4 உனக்கு, இந்த 4 எனக்கு. அப்புறம் கடைசியில ஒரு பிஸ்கட் மிஞ்சு போயிடும். சம்டைம்ஸ் வந்து 11 பிஸ்கட் இருக்கும் ஒரு பேக்கேஜ்ல. 10 5 பிரிச்சிடலாம். 11 ஒண்ணுக்கு சண்டை வரும். இந்த ஒண்ணு நான் தான் பெரியவன், நான் தான் எடுத்துக்குவேன் பாரு. இந்த மாதிரி சண்டை வர்றதுக்கெல்லாம் காரணமே வேணாம். எவ்வளவு ஸ்கிரிப்ட் வேணா ரெடி பண்ணலாம் நம்ம. ஏன்னா நான் படிச்சிட்டு இருப்பேன், படிக்கிறனோ இல்லையோ புக்கு கையில இருக்கும்னு வச்சுக்கோங்க. எங்க அப்பா வீட்டுல இப்படி ஒரு பிள்ளை இப்படி ஒரு பிள்ளைன்னு அதெல்லாம் கரெக்டா நாங்க ஸ்டேஜ் பண்ணிடுவோம் அந்த மேட்டர். ஆனா வந்து அண்ணனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா வந்து பசங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க, செகண்ட் ஷோ போயிட்டு வருவாங்க, பைக் எடுத்துட்டு சுத்துவாங்கன்னு. எங்க அண்ணன் எங்க அப்பாவை நல்லா ட்ரெயின் பண்ணிட்டாரு. சோ நான் நைட்டு சுத்துறப்ப எனக்கு பிரச்சனையே வரல. அவரு வாங்கின திட்டுனால எனக்கு அதுல பயங்கர எஸ்கேப். எங்க அப்பா பெருசா என் விஷயத்துல வந்து அவன் படிச்சிருவான், அவன் படிக்கிற பையன், மார்க் வாங்குறது 60 மார்க் தான். அதுக்கு வந்து அப்பாக்கு நான் கொஞ்சம் செல்லம், தங்கச்சி ரொம்ப செல்லம். வீட்டுல பொண்ணு இருந்தா அப்பா நம்மளதான் மதிப்பாங்களா, அவங்க தான் ஃபர்ஸ்ட். நம்ம கொஞ்சம் சரி. ஹையஸ்ட் பனிஷ்மென்ட் என்ன வாங்கிருக்கீங்க அப்பா கிட்ட? நானா நம்ம அடி வாங்கிருக்கேன். அடி பின்னி இருக்காரு. சாதாரண நீங்க தான் அப்பாவோட குட் புக்ஸ்ல இருந்திருக்கீங்களே, அதையும் தாண்டி ஒரு சில இடங்கள்ல மாட்டி, அதையும் தாண்டி சேட்டப் பண்ணா அப்புறம் விழுகுதானே செய்யும். என்ன பண்ண முடியும்? எனக்கு டிரைவிங் அப்பா தான் கத்து கொடுத்தாங்க. எனக்கு கார் ஓட்டுறதுக்கு எங்க அப்பா தான் கத்து கொடுத்தாங்க. இப்போ அப்பாவோட பழைய ஃபியட் ஒன்று இருக்கும், அதெல்லாம் கத்து கொடுப்பாங்க. அப்பாவோட ரூல்ஸ் என்னன்னா கியர் மாத்தி கிளட்ச் ரிலீஸ் பண்ணும்போது வண்டி ஜர்க் ஆக கூடாது. அது கஷ்டமாச்சு. அதாவது கரெக்டா அப்படி எடுக்கிறப்ப ஜர்க் ஆச்சுன்னா மண்டையில புத்தினோடு விழுவும். அப்ப எவ்வளவு அடி வாங்கியிருப்பேன் யோசிச்சு பாருங்க. ஆனா ஃபாஸ்டா இந்த அடிக்கு பயந்தே 2 நாள்ல கத்துக்கிட்டேன். இதுக்கு மேல அடி வாங்கினா மூளை கிளம்பிருன்னு சொல்லி ஒரு 2 டேஸ்ல கத்துக்கிட்டேன். அப்பதான் கத்து கொடுத்தாங்க எனக்கு டிரைவிங். அப்ப வாங்கின அடி தான் இன்னும் மறக்க முடியல. நான் ஃபர்ஸ்ட் ரிமோட்டுக்கு தான் போவாரு. இவன் இந்த படம் பாக்குறது, நான் இந்த படம் பாக்கணும், குர்ரா ரிமோட்னு வாங்குவாரு. அங்க பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு பிரச்சனை வரும். ஆமா, நான் என்ன பண்ணுவேன்னா எங்க வீட்டுல வந்து ட்வின்ஸ் மாதிரி ஒரே ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அது வீட்டுல நடக்கும்ல, 2 பிரதர்ஸ் இருந்தாங்கன்னா ஒரே துணியை எடுத்து 4 பேருக்கு ஒரே சைஸ் தைச்சு கொடுத்துருவாங்க. அப்படி தைச்சு கொடுத்துட்டாங்கன்னா நான் எங்க அண்ணன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு நினைப்பேன். நமக்கா சுயமா சிந்தனை கிடையாது. அவரு நல்லா ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாரு. அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். அவர் என்ன சட்டை போடுறாரோ அதே சட்டை நான் போட்டுட்டு போய் நிற்பேன். ஏன்டா வேற சட்டை போடண்டா, இதே ஏன்டா போடுற? இல்ல எனக்கு இன்னைக்கு இந்த சட்டை போடுறதுக்கு தான் மூடு இருக்கு, நீ சட்டையை கழட்டுறியா இல்ல அடி வாங்குறியா? சோ சண்டை வர்றதுக்கு ஒரு ரீசனே தேவையில்லை.